கொடைக்கானலில் அமைந்துள்ள ஆகாசவாணியின் கொடை பண்பலை 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நேயர்களின் மனம் கவர்ந்த வானொலியாக கொடை பண்பலை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மக்களின் இதய அதிர்வெண்களில் மலைகளின் இளவரசியிலிருந்து ஒளியூட்டும் கோடை பண்பலை 100.5 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கோடை பண்பலைக்கு 26வது உதயநாள் விழாவிற்கு சினிமா பிரபலங்கள், இசையமைப்பாளர்கள், நேயர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கோடை பண்பலை 100.5 26வது உதய விழாவை சிறப்பாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்திலும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை இன்றளவும் நேயர்கள் அஞ்சல் அட்டை மூலம் எழுதி கேட்டு மகிழ்ந்து வருகின்றன. 26வது உதய விழாவினை முன்னிட்டு நேயர்களே சுமார் 15 கிலோ எடை கொண்ட கேக்கினை வாங்கி கொண்டு பண்பலை பணியாளர்களுடன் இணைந்து கேக்கு வெட்டியும் பிறந்தநாள் வாழ்த்து பாடியும் சிறப்பாக துவக்க விழாவை கொண்டாடினர். இது குறித்து கோடை பண்பலையின் நிகழ்ச்சி தலைவர் வெங்கடேஸ்வரன் தெரிவிக்கையில், 25 ஆண்டுகளாக 24 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2.5 கோடி நேயர்களுக்கு மேற்பட்டவர்களை ஒரு இணைப்பு பாலமாக இந்த கோடை பண்பலை 25 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல வானொலி நிலையங்கள் இருந்தாலும் இந்த பண்பலை ஒரு பண்பு அலை, இது ஒரு பல்கலை அலை அப்படின்னே சொல்லலாம். 2.5 கோடி நேயர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தோழனாக இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிலையத்தில் பணிபுரியும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தெரிவிக்கையில், ஆங்கிலம் கலவாத ஒரு தமிழ் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கோடை பண்பலை 100.5 அதால தான் முடியுது அப்படின்னு நாங்கள் ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் சொல்லிக்கிறோம். போனால் நிறைய நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோங்க, ஆனால் நாங்கள் தொடர்ந்து கேட்குறது கோடை பண்பலை தான், ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்ச்சிகளை உங்கள் பண்பலை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்றபடி அன்பையும் அறிவையும் மருத்துவத்தையும் இன்பத்தமிழ் இசையாய் ஈணுகின்ற கோடை பண்பலை வானொலி தமிழகத்தில் 24 மாவட்டங்களில் நேரடியாக 2 கோடி நேயர்களையும், இணையதளம் மூலம் உலகம் முழுவதும் 5 கோடிக்கும் மேற்பட்ட நேயர்களையும் தன்னுள் ஈர்த்துள்ளது என்றால் அது மிகையல்ல. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.